ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசண்டாக சோனி லிவ் ஓடிடியில் ரிலீஸ் ஆன உன்னி முகுந்தனுடைய மார்க்கோ மலையாளம் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். மார்க்கோ இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தோடைய ஹீரோ மார்க்கோவுடைய தம்பியை சில பேர் சாவடிச்சிடுவாங்க. ஸோ அவங்க யார், எதுக்காக சாவடித்தாங்க, அதுக்கணிட்டு ஹீரோ இறங்குவார். அதுக்கப்புறமா அவன் தம்பியை சாவடித்தது யாருன்னு கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் அவங்கள கொல்லணும்னு நினச்சி இறங்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு தான் இந்த மார்க்கோ படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் பிடிச்சிச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே எடுத்துக்கிட்ட கதையும் அண்ட் ஓவராலாக இங்கே எடுத்த விதமும் தான். நம்ம எவ்வளோ சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன் எடுக்கிறோன்னு முக்கியம் இல்லை, பட் ஆனால் அது எப்படி ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணுறோன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மார்க்கோ படத்தோடைய ஓவரால் ஸ்டோரி எடுத்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான், பட் மேக்கிங் வைஸ் தான் இந்த படம் தாறுமாறு. முக்கியமாக மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் எல்லாமே சொல்லலாம். இந்த படத்தில் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக இந்த படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஒவ்வொரு ஃபைட்ஸுமே அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் ரவி பசூர். ஸோ அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர். இந்த படத்தில் நடித்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் உன்னி முகுந்தன் அவர் தான் இந்த படத்தோடைய ஹீரோ. ஸோ அவருடைய அந்த கேரக்டர் ரைட்டிங், அவருடைய அந்த ஆக்டிங் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ எத்தனை பேர் மார்க்கோ இந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்துருந்தா உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். ஸோ பார்க்காதவங்க இந்த படம் இப்போது சோனி லிவ் ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகுது தமிழில். ஸோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஒரு சென்சார் ஃபிலிம். ரொம்ப வைலன்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த படத்தில். ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கறதா இருந்தாலும் இல்லை ஒண்டியாக பார்க்கறதா இருந்தாலும் அது உங்களுடைய ஒரு பர்சனல் சாய்ஸ் தான். ஏன்னா இந்த படத்தில் அந்தளவுக்கு ஒரு வைலன்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட் அண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.